வில்லியும் அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அந்த வில்லிக்கு போட்டோவே எடுக்க தெரியாதான போட்டோ எடுக்கிற மாதிரி சீன் காமிச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சா என்ன, ஐடியால அதை யோசிச்சிங்களா என்னன்னு கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் சொல்றான் எங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கூட இல்ல, நாங்க எப்படி வேலை பார்ப்போம், எங்களுக்கு அசிஸ்டன்டாவது கொடுங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க யார் இந்த பொண்ணு கிட்ட வேலை பார்ப்பா, அதுக்கு எதுவுமே தெரியல, எல்லாருமே ஓவரா அதிகாரம் பண்ணி தெரியுது, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நீ வேற ஏதாவது போட்டோகிராஃபரை பாரு, இந்த பொண்ணோட இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நிறைவேறாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவனும் பாப்பா இது கேமரா கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாது, இதெல்லாம் பார்த்து அவன் கடுப்பாயிடுவான். உனக்கு ஐடியா ஏதாவது வந்துச்சா இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், நீ ஏதாவது ஹீரோயின் கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா, உனக்கு என்ன எதுவுமே தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கத்தி விட்டுருவான். இதை கேட்டு அந்த பொண்ணு கடுப்பாயிடும். என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா அவ பேரை இழுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு அப்படி இஷ்டம்னா நீ அவ கூட இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அவளை ஏமாத்திட்டு ஏன் கூட வந்த நீ அப்படின்னு இது கேட்கும். உனக்கு புரியலையே அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சீரியஸ் தெரியுமா அப்படின்னு இவன் மறுபடியும் சொல்றான். இதை கேட்டு கடுப்பாயிட்டு இந்த நீயே வச்சுக்கோ ப்ராஜெக்ட், நீயும் என்ன ஆளை விட்டு நான் இதுல இனிமே ஒர்க் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இது கிளம்பிடும். இந்த வில்லி ரூமுக்கு பார்க்கும், பார்த்தாதான் இதுக்கு டிவியில ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஹீரோயின் அந்த ஊர் வானிலை மையத்துக்கு போட்டோ எக்ஸிபிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னே இதுக்கு செம கடுப்பாயிடும். இது யாருக்கும் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு பெரிய விஷயம் மாட்டிருக்கு அப்படின்னு இது சொல்லும். இங்க இப்ப ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க, இனிமே என்ன அவங்க 2 பேரும் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த காட்சி மாதிரி இருக்கே, ஓ ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்சி நான் பார்த்திருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா இந்த கண்ணாடி ஃப்ரெண்டும் வந்துருவான். இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் கத்துவான், நான் சொன்னேன்லடா இது 2 ஒண்ணு சேருன்னு பாருங்கடா, 2 பேரும் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். இப்படிதான் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க, அப்புறம் நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனா கடைசியில எங்க கிட்டயும் பேச மாட்டீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு இவன் சொல்லுவான். அதை கேட்டு ஹீரோயின் இந்த வாட்டி நாங்க பிரேக்கப் பண்ணாலும் கண்டிப்பா நான் உங்க கூட பேச வேண்டாம் அப்படிம்பாங்க. ஹீரோ ஓ அப்ப நீ பிரேக்கப் எல்லாம் பண்ணுவியா உதப்ப அப்படின்னு மறுபடியும் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க கடுப்பானாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் கேட்பான், எங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க, நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண மாட்டீங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்பான். இவங்க 2 பேரும் சிரிப்பாங்க. அப்புறம் அவன் சொல்லுவான், ஏன்டா ஆவுனா ஏன்டா என் வீட்டுக்கே வரீங்க, உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா போங்கடா அப்படின்னு சொல்லிடுவான் இவன். இப்ப ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்ப அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் புடிச்சிக்கிட்டு, ஆமா உன் வீட்டுக்கு புதுசா 2 பொண்ணுங்க வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் யாருன்னு கேட்பான். இவங்க சொல்லுவாங்க அவங்க யாரும் கிடையாது, அசிஸ்டன்ஸ் தான், என் கூட வேலை பார்த்தாங்க சிட்டில அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவன் நான் எதர்ச்சியா அவங்க 2 பேரையும் மீட் பண்ணேன் அப்படின்னு இவங்க காட்டுறாங்க அந்த சீனை. ஆக்சுவலா இந்த 2 அசிஸ்டன்ஸ் ஊருக்கு வந்துருவாங்க, ஆனா ஹீரோயின் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப கரெக்டா இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டை தான் பாப்பாங்க. அவன் கிட்ட கேட்டே இருப்பாங்க ஹீரோயின் வீடு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு. அவன் பேசாம வாய் அடைச்சு போய் நிப்பான். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு காதல் வந்துரும். உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இவரால பேசவே முடியாது. இவருக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டாருன்னா அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கிட்ட இவரால பேசவே முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சில பேர் ரொம்ப ஷையா இருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டர் இவரு. இங்க அந்த பொண்ணுங்களும் அந்த அக்கா கிட்ட கேக்குறாங்க, நாங்க வரச்ச ஒருத்தனை பார்த்தோம் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட, அவர் பாவம் ஊமன் நினைக்கிறேன், பேச வராது போல நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அக்கா, எது அவனா, வாயை திறந்தா மூட மாட்டான், அவன் பேச மாட்டானா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படியா, ஆனா நான் அன்னைக்கு அவ்வளவு கொஸ்டின் கேட்டேன், அவர் எதுவுமே பேசலையே அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. இங்க ஹீரோயின் தங்கச்சி, அதாவது அவங்க ஸ்விம்மரா கொஞ்ச நாள் இருந்தாங்கல்ல இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப அவங்க நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அந்த பழைய நினைவுகள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதே சைடு அந்த டால்பின் பையனுக்கால அவனும் இந்த குட்டி பாப்பா நிறைய டிராயிங் பண்ணிருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா ஒண்ணுதுல அவளோட கனவு ஸ்விம்மர் ஆகணுங்கிறதான்னு இந்த குட்டி பாப்பா எழுதியிருக்கும். இப்ப ஹீரோயின் அக்கா வராங்க, என்ன பழைய நினைவுகள்லாம் மேடம்க்கு ஸ்விம்மர் மெடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி நீ அவ்வளவு நல்லா ஸ்விம் பண்ணுவ, சூப்பரா நீச்சல் அடிப்ப, ஆனா உன் பொண்ணு தண்ணியை பதில் ஏன்டி பயப்படுறா அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த குட்டி பாப்பாக்கு தண்ணினா பயம், ஆனா அவங்க அம்மா கனவு நிறைவேறாம போனால இவ அந்த கனவு நிறைவேற்றுன்னு நினைக்கிறா. இப்ப இங்க ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன நீ அசால்ட்டா பிரேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணாலும் அவங்க கூட பேசுறேங்கிற, அப்ப நான் என்ன ஆவேன், நான் எல்லாம் வாழ முடியாதுன்னு நீ சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், டேய் லூசு பையில, உண்மையிலே நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா, நான் சும்மா அவன் கேக்குறான்னு சொன்னேன்டான்னு இவங்க சொல்றாங்க. அப்ப 2 பேரும் பாய் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. ஹீரோயின் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்பதான் விஷயம் தெரிய வருது. ஹீரோ அப்பா ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க லவ் பண்ணிக்கலாம் சொல்லிருப்பாருல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், அது இவங்களுக்கு தெரிய வரும். இவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோயின் அம்மா அப்பா ஹீரோயின் ரூம்குள்ள வராங்க. வந்து பார்த்தா இங்க ஹீரோயினும் ஹீரோவும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்பா இதை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ற, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. இப்பதான் நம்மளுக்கு அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோ பாய் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா ஹீரோயின் எங்கடா போற, வாடா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இவங்க இழுத்துட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்குள்ள. இவங்க 2 பேருக்கும் இப்பதான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இவங்க கிட்ட இருந்த எல்லா பிரச்சனையும் இப்ப தீர்ந்துருக்குல்ல, இவங்க லவ் விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா அதை பத்தி பேசிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பேசிட்டே தூங்கிடுறாங்க இவங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டா இப்ப ஹீரோ வாய விட்டுறாரு, அப்பா நாங்க ஒண்ணும் பண்ணல, ஓகேவா, சும்மா நாங்க 2 பேரும் ஒன்னா படுத்தோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற. என்னது ஒன்னா படுத்தீங்களா அப்படி சொல்லிட்டு அப்படியே துரத்துவாரு ஹீரோ வடிக்க. ஹீரோ அப்படியே பெட் மேல குதிச்சு கீழே விழுந்து அம்மா அம்மா காப்பாத்துக்கமா சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாரு. ஹீரோயின் அப்பா ஹீரோவை துரத்திக்கிட்டே போவாரு. ஆனா ஹீரோயின் அம்மா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. இங்க இப்ப ஹீரோவோட ஆபீஸ் காட்டுறாங்க. இவரோட ஹெட் இருப்பாரு தெரியுமா, ஹீரோ ஹெட். அவரு இவருக்கு தெரியாமே சுவிட்சர்லாந்துல போய் வேலை பார்க்கலாம் தெரியுமா, அதுக்கு அப்ளை பண்ணிருப்பாரு. திறமையா இருந்தா மட்டும்தான் அவங்க செலக்ட் ஆவாங்க. ஆனா பார்த்தா ஹீரோ செலக்ட் ஆயிட்டாரு. அந்த ஆபீஸே செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒருத்தன் அவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறான்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதுவும் ஒரு நாட்டுல ஒருத்தவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அங்க
கொரியா சார்பில் இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் ஹெட் சொல்றாரு, எத்தனை டைம் நானும் கேட்டேன், அப்ளை பண்ண ஓவரா பிகு காட்டிட்டு இருந்தா நானே அப்ளை பண்ணி விட்டேன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினை பத்தி மறுபடியும் தப்பு தப்பான ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிக்குது, நியூஸ்லாம். அதாவது என்னன்னா, ஹீரோயின் வந்து ஸ்டைலா ஒரு நேம் சிட்டில யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த வானிலை ஆய்வு மையத்துல வந்து இவங்க போட்டோ எக்ஸிபிஷன் பண்றாங்க தெரியுமா, அதுலயும் உங்க சொந்த பேரை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லிருப்பாரு, நீ உன்னோட சொந்த இதை கண்டுபிடிங்க முறை அவங்க சொந்த பேரையே கொடுத்திருப்பாங்க. இப்ப நியூஸ்ல என்ன வருதுன்னா, ஹீரோயின் நைஸா அவ பேரையே மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டா. ஹீரோயின் வந்து அவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டு அவளுக்கு அசால்ட்டா வேலை கிடைச்சிருது, அவ ஜாலியா அவ வாழ்க்கையை வார போறா. ஆனா பாவம் அவளால சூசைட் பண்ணிக்கப்பட்ட பொண்ணு தான் ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த வானிலை ஆய்வு மையத்துக்கு லட்சக்கணக்கில் கால் பண்ணிட்டே இருப்பாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாருமே, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வானிலை ஆய்வு மையம் நடத்துற ப்ராஜெக்ட் நடத்துறாங்களா, அந்த ஹெட்டை போய் பாக்குறாங்க. என்ன மேடம் என்ன சொல்றீங்க, அந்த எக்ஸிபிஷன் நிறுத்திட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய தப்பான பேர் ஆயிடுச்சுல, சோ அந்த எக்ஸிபிஷனை அவங்க கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்ப இங்க ஹீரோட அப்பா ஹீரோயின் நம்ம தந்திருப்பாங்கல்ல, அந்த சாப்பாடு பாத்திரம் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்படியே இவங்க பழைய மாதிரி ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த ஹீரோயின் அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து அந்த எக்ஸஸ் பண்ணி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பிஏ சொல்றாங்க, நீங்க மரியாதை கால் எடுத்துருங்க, இல்லன்னா அவங்க உங்களை உதைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரு, இல்ல நான் ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுறேன், சரி பண்ணிட்டு நான் அவகிட்ட பேசுறேங்கிறாங்க. கரெக்டா ஹீரோயின் அக்கா வந்து, என்ன நீ சரி பண்ணிடுவேன், சரி நீ சரி பண்ணலன்னா போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. நீ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ற, உன்னால நல்ல பெட்லாம் தூங்க முடியுமா, நல்ல துணியில நல்லா வாழ முடியுமா, ஒரு சட்டை ஒரு நாளைக்கு மேல நீ போடவே மாட்ட, எப்படி நீங்க இருக்கிற அப்படின்னு ஹீரோயின் அக்கா கேட்கறாங்க. நீ எப்பயுமே ஏன் எனக்காக பலிகடாவா ஆயிட்டு இருக்க, அப்போ கூட உன் ஃபேமிலியை நான் மீடியா கிட்ட போட்டு கொடுக்கும் போது கூட நீ தான் எனக்காக திட்டு வாங்கணும், உங்க அப்பா கிட்ட அவ்வளவு அடி வாங்கின, ஏன் எப்பயுமே நீ பலியாடாவே ஆயிட்டு இருக்கன்னு ஹீரோயினக்கா கேட்கறாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு உடனே அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு இவன் சொல்றான். நீ நினைக்கிற பணக்கார வாழ்க்கையில என்னால வாழ முடியாது, நான் கூட தரையில படுப்பேன், உனக்காக ஒரு சட்டையை 10 வாட்டி கூட போட்டுப்பேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இங்க ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் வரான், வந்துட்டு என்ன பண்ற நீ மறுபடியும் நீ தான் இவ்வளவு நியூஸ் கிளப்பி விட்டுருக்கான்னு பேசிட்டு வரான். அப்ப பார்த்தா இந்த பொண்ணுக்கு வந்து செல்போன் அடிச்சுக்கிட்டு இருக்கும், பக்கத்துல இருக்காது. இவன் எடுத்து அட்டன் பண்ணுவான். என்ன நீ எங்க ஸ்கார்ஃபை நீ வந்து போட்டோ ஷூட்ல யூஸ் பண்றேன்னு சொல்லி வாங்கிட்டு போன, காசும் நல்லா வாங்கின, ஆனா அதை யூஸே பண்ணல, ஏன் இப்ப நீ காசு திருப்பி தரேன்னு எவனோ ஒருத்தையும் மிரட்டுவான். கரெக்டா இந்த பொண்ணு வந்து நீயே என் கால்லாம் எடுக்கிறேன்னு கேட்கும். இப்பதான் இவனுக்கு தெரிய வருது, ஓ நீ தனியா வேற சைட்ல வேற சம்பாரிச்சியா, மாடல்ஸ் யூஸ் பண்ற பொருளை வந்து நீ வந்து அட்வர்டைஸ் பண்ணியா, அதுவும் கம்பெனிக்கு தெரியாம சைட்ல பண்ணிட்டு இருக்க நீ இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு இது சொல்லுது, ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு இது கேக்குது. எங்க உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, ஒரு பொருளை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட யூஸ் பண்ண விட மாட்டா, அதுக்கு நான் காசு வாங்கியிருப்பேன், எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு நான் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாயிடுறான். தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் என்ன மனநிலைமையில இருந்தேனே தெரியல, உன்ன போய் ஹீரோயினை விட்டு லவ் பண்ணி தொலைஞ்சிருக்கேன், எல்லாம் என்ன சொல்லணும் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களை சிட்டில நடந்திருக்கோம்ல, அது எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்றாங்க. ஹீரோ வந்து அவங்க ஹெட் கிட்ட கத்திட்டு இருப்பாரு, நீங்க எப்படி டக்குன்னு ஒரு எக்ஸிபிஷனே ஸ்டாப் பண்ணலாம், நீங்க இதுக்காக எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு இவர் கத்துறாரு. அதுக்கு அந்த ஹெட் சொல்றாரு, அதை வீடு ஃபர்ஸ்ட் நான் சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்காக உனக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், சக்சஸ் ஆயிடுச்சு, இனி இப்ப சுவிட்சர்லாந்துக்கு வேலை பார்க்க போலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, இப்ப அதுவா முக்கியம், நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த ஹெட், டே இது உன் கனவுடா, எவ்வளவு பேருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதுல போய் சேர பாருடா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட்ல ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கால்ல வந்து விழுந்துறான். நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும், இன்னும் 1 வாரம் தான் இருக்கான அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சே ஆகணும், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிக்கலன்னா எனக்கு வேலையும் போயிடும், அது மட்டும் இல்லாம நஷ்டஈடு கம்பெனி என் மேல வச்சிருவாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன், என்ன எப்படியாவது நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். கரெக்டா அப்ப ஹீரோவும் வந்துட்டு, என்ன நடக்குது இங்க, டேய் போடா உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஏரியால, திருப்பி நீ வரேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாரு. ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, டேய் இப்ப அந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே மோசமா போக போகுது, அது சம ப்ராஜெக்ட் ஆனா தெரியுமா அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், எது நம்ம சொந்த ஊர்ல ஒரு எக்ஸிபிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை பத்திலாம் உனக்கு ஃபீலிங் இல்ல, உன்னை துரத்தி விட்டு ஒரு ப்ராஜெக்ட் திருப்பி உனக்கு கூப்பிடுறாங்கன்னா உனக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சு உனக்கு அப்படி சொல்லி ஒரு கோச்சிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்போ விட்டேன், நான் ஒன்னும் விடலையே, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேட்பாரு, அந்த எக்ஸிபிஷன் எங்க நடத்துறது, இடம் வேணும்லங்க மாதிரி, இடமா உங்க அப்பாவோட இடம் தான், உங்க அப்பாவோட எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று இருக்குல்ல, அங்கதான் நான் நடத்த போறேன் அப்படிங்கிறாங்க. ஓ எங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு இவர் கேட்கறாரு. ஆமா நான் போய் பேசிட்டேன்ல, என் மாமனார் எனக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலா உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல என்ன விஷயங்கிறத, செகண்ட் ஹீரோ மட்டும்தான் தன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். அதாவது இந்த வில்லி பொண்ணு இருக்கு தெரியுமா, அது இன்னொரு ஃபேக் ஐடி வச்சிருக்கு இன்ஸ்டாகிராம்ல, அதுல பார்த்தா அந்த பொருள்ல இது அட்வர்டைஸ் பண்ணிருக்கு, பார்த்தா இது எல்லா பொருளையும் அந்த மாடலுக்கு போட்டு விடணும் அவ்வளவு அடம் பிடிச்சிருக்கும். அப்ப சோ இப்ப தெரிய வருதா, எல்லாம் முடிச்சு இப்ப கனெக்ட் ஆகுதா, இப்பதான் இவங்களுக்கே ஒரு தெளிவு வருது. ஓகே அப்ப இதனாலதான் இது வந்து எல்லா பொருளையும் தேவையில்லாம வைக்க சொன்னிச்சா, இது சைட்ல சம்பாரிச்சுட்டு இருந்திருக்கு, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இது இப்படின்னு இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. இப்ப இங்க ஹீரோயின் அம்மா கேங்ல இருப்பாங்க தெரியுமா, தண்ணிக்குள்ள போறதுக்கு அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா மீடியாக்காரங்க படப்படையா வந்துடுறாங்க. எதுக்கு, ஹீரோயின் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடத்த போறாங்கல்ல, அது கேன்சல் பண்ணிட்டாங்க வானிலை ஆய்வு மையம், ஆனா அது அபிஷியலா சொல்லல. சோ ஹீரோயின் நடத்த போறாங்களா, எப்படியாவது வச்சு செய்யணும், இது சம கண்டென்ட்ரா சொல்லிட்டு எல்லாரும் இங்க இறங்கிருப்பாங்க. ஹீரோயின் வீடு எங்கன்னு கேட்பாங்க இவங்க கிட்ட எல்லாம், இவங்கள என்ன சொல்லுவாங்க, தப்பா வேணும் மாத்தி வழிய சொல்லிடுவாங்க.
அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்க இவங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்களா, அங்க 2 பேர் வந்து ஐயோ வழி தொலைஞ்சிட்டேப்பா தம்பிங்களா, இப்ப சொல்ற இது மாதிரி கரெக்டா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க தப்பான வழி சொல்லுவாங்க. அப்புறம் இவனுங்க போய் நிப்பானுங்க, மறுபடியும் இன்னொரு தப்பான வழி சொல்லுவாங்க. இப்படியே இவங்கள நல்லா அலைய விட்டுட்டு இருப்பாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்ப இங்க செகண்ட் ஹீரோ எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த வில்லி பொண்ணு இப்படி வந்து காசு சைட்ல வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்குங்கிறது. இதை கேட்ட ஹீரோயின், ஓ ஒரு ஆளால இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா, இதுக்காக தான் இது இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்கிறது இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, நீ கவலைப்படாத தங்கம், நாங்க பாத்துக்கிறோம், என்ன எவனும் உன்கிட்ட வந்துடவே முடியாது, வச்சு செய்யறோம், நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு இவங்க ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்களால இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க ஹீரோ இவங்களை தாண்டி அந்த ஊரே உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மீடியாக்காரங்களை மீறி நம்ம எப்படி போட்டோ எல்லாம் வைக்க முடியும், எக்ஸிபிஷன் நடத்த முடியும் இவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அதுக்கிட்ட எனக்கு பிளான் இருக்கு தங்கம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட பிளான சொல்றாரு. ஆக்சுவலா வானிலை ஆய்வு மையத்துல இன்னும் அபிஷியலா நாங்க கேன்சல் பண்ணுங்கிற சொல்லல, அந்த பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணது ஹீரோ தான். அவர் ஹெட் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாரு, நீங்க கேன்சல் தான் பண்ண போறீங்க பண்ணிக்கோங்க, ஆனா கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்றேங்கிறத சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் இங்க வந்து பாப்பானுங்க, அது கேன்சல் ஆக அதுக்குள்ள நாங்க சக்சஸ்ஃபுல்லா எல்லா போட்டோஸையும் நாங்க வந்து வேற இடத்துல மாத்திடுவோம், நாங்க அங்க வந்து அந்த எக்ஸிபிஷன் வைப்போம்னு சொல்றாங்க. இந்த ஹெட்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த எம்டி கிட்ட பேசி ஒத்துக்க வைப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த போட்டோஸ்ல அந்த வானிலை ஆய்வு மையத்துல தான் இருக்கு, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் தனியா போகல, செகண்ட் ஹீரோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, அந்த ஊரே இவங்க கூட சப்போர்ட் பண்ணிருக்கு. எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் மொத்தமா அந்த வானிலை ஆய்வு மையத்துக்கு வெளியே கூடிடுறாங்க. ஏன்னா இன்னுமே வானிலை ஆய்வு மையத்துல இருந்து அந்த எக்ஸிபிஷன் கேன்சல் ஆச்சுங்கிற நியூஸ் வரவே இல்லை. இன்னுமா இவங்க இந்த எக்ஸிபிஷன் நடத்துறாங்க சொல்லிட்டு ரொம்ப இவங்கள குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா வெளியே ஹீரோ கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு சின்ன பையன், அவன் வெளியே வரான். இவங்கலாம் போயிட்டு என்ன இன்னைக்கு எக்ஸிபிஷன் இருக்கா இல்ல தானே அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவன் வெளியே வந்து பலகையை மட்டும் வச்சுட்டு உள்ள போயிடுவான். என்னடா இவங்கலாம் ரொம்ப நம்மள வச்சு செய்யறானுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா இல்லையாடா அப்படின்னு இவங்க மீடியாக்காரங்க குழம்பி போயிருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஹெட் வெளியே வராரு. என்ன சார் நீங்களாவது உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கா இல்லையா, கேன்சல் தானே ஆச்சுங்கிறாங்க. இவர் கிட்ட சொல்ல வர முறை பார்த்தா ஹீரோயின் அம்மா படம் இருப்பாங்களா அந்த கேங், அவங்க எல்லாருமே அந்த வானிலை ஆய்வு மையத்தை சுத்து போட்டுருவாங்க. எதுக்கு அப்படின்னா ஹீரோயினோட எல்லா போட்டோஸும் அந்த வானிலை ஆய்வு மையத்தோட ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு, இவங்க அதை போய் எடுக்கணும். அதே சமயத்துல ஹீரோவையும் யாரும் பாத்துடக்கூடாது இவங்க போட்டோ எடுக்கிறதெல்லாம், அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இங்க வந்து அமளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பான், ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா எழுதுவானே, அவனுக்கு மட்டும் ஏதோ சரிப்படவே படாது, அவன் ஓரமாவே நின்றுட்டு இருப்பான். எனக்கு என்னவோ இங்க நடக்காதே தோணுது எக்ஸிபிஷன், அவன் தான் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பான். அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் இப்ப கீழே போய் அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல இருந்து எல்லா போட்டோஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவன் தான் பாத்துருவான். இவன் பார்த்தோன்னே டேய் வண்டியை ஓடுற, அவங்க நேரா ஃபாலோ பண்றான்னு சொல்லி இவன் சொல்றான். மத்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த அம்மா கேங் சுத்தி இருக்குல்ல அதையே பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. ஹீரோ ஹீரோயினும் எல்லா போட்டோஸும் எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து இவங்க ஒரு எக்ஸிபிஷன் ஹால் இருக்கும் தெரியுமா, அங்க கொண்டு போயிடுவாங்க. இப்ப இங்க ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுங்கலாம் செம மாசா கெத்தா அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட பாக்க போதுங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா உண்மையை வர வைக்கணும். ஒரு லாயரையும் கூட கூட்டிட்டு போறாங்க. இந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அந்த வில்லி என்னெல்லாம் பண்ணாங்கறத, நைஸா சைட்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காளா, அவ எங்க இருந்தோ பொருள்லாம் வாங்கி இங்க விளம்பரப்படுத்திட்டு இருந்திருக்காளா, இதெல்லாம் எவ்வளவு தப்பு தெரியுமா, அது உனக்கும் தெரியும், நீயும் குற்றவாளி தான், அது மட்டும் இல்லாம அப்பாவியை வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு இவன் சொல்லுவான், ஐயோ எனக்கே இது தெரியாது, எனக்கே இப்ப நேத்து தான் தெரியும், அங்க 2 பேரும் இப்ப பிரேக்கப்பே பண்றோம் இவன் சொல்லுவான். கரெக்டா அந்த லாயர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, நீ எதுவுமே பண்ணலனாலும் நீ ஒரு குற்றவாளி கூட இருக்கிற, நீயும் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டுவாங்க. மிரட்டி இப்ப இவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வர வச்சு இவனை வச்சே ஒரு நியூஸ் ரெடி பண்ணுவாங்க. இது வரைக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அந்த ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகுது. கரெக்டா இந்த வானிலை ஆய்வு மையத்துல எல்லாரும் கூட்டிருப்பாங்க அந்த மீடியாக்காரங்களா, அவங்களும் அந்த நியூஸை பாத்துறாங்க. இப்பதான் வெளி உலகத்துக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. ஏன்னா இது ஆதாரத்தோட இருக்கு இந்த நியூஸ் தான். இப்ப எல்லா மீடியாக்காரங்களும் இந்த நியூஸ் விட்டுறானுங்க, அந்த ஹீரோயின் எக்ஸிபிஷன் வச்சானே எனக்கு என்ன, வாங்க நம்ம அந்த வில்லியை போய் பிடிப்போம், அவதான் இப்ப கண்டென்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை நோக்கி போறாங்க. நியூஸ்லாம் வில்லியை பத்தி ரொம்ப மோசமா வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயினை வந்து இவ போட்ட பழி எல்லாமே போய் இவ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஹீரோயினை ஓரம் கடை நினைச்சிருக்கா, இவ சரியான ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸும் வந்துருது. இதை பார்த்து அந்த வில்லி ரொம்ப பயப்படுது. இப்ப இந்த எல்லா நியூஸுமே ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, பாருடா இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, ஆனா இப்ப பாரு ஒரே நிமிஷத்துல மக்கள் எல்லாமே வில்லியை நோக்கி திரும்பிட்டாங்க, இப்ப வில்லிக்கு தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. இவங்க எக்ஸிபிஷன் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்காக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரே ஹெல்ப் பண்ணுது, அந்த போட்டோ அரேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒரு பயங்கரமான ரிப்போர்ட்டர் இருப்பாலும் அவனும் வந்துருவான். ஹீரோ அவனை பார்த்து இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுலம்பாங்க. என்னப்பா நானும் தப்பு பண்ணிட்டேன் தான், நானும் யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு ஒரு பொண்ணு நானும் தப்பா எழுதிட்டேன், அதுக்காக என்ன பண்றது, அவங்க நல்ல போட்டோகிராஃபர் எனக்கும் தெரியும், நான் அவங்க ஒர்க்கை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடுவாரு. ஹீரோயின் அவங்க சொந்த பேர்ல பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் இது. அதுவும் என்னது, இவங்களோட மக்களும் இவங்களோட ஊரும் இவங்களோட டைட்டிலே. எல்லா போட்டோஸும் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே அவங்க ஊர்க்காரங்களை வச்சு அந்த வானிலையை வச்சு அந்த ஊரை வச்சு அவ்வளவு அழகா ஹீரோயின் எடுத்திருப்பாங்க.
ஹீரோயின் வந்து அந்த ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, அவங்கள அழகா போட்டோ எடுத்து அவங்க போட்டோல ரெயின்போ வர மாதிரி பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு ரெயின்போன்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி ஹீரோ அப்பாவையும் போட்டோ எடுத்து போட்டோல அவரை சுத்தி வந்து ஒரு வளையம் வர மாதிரி பண்ணிருப்பாங்க. இவ்வளவு நாள் ஹீரோ அப்போ ஒரு வளையத்துக்குள்ள மாட்டிருந்தாரு, இப்ப அந்த ஊர்க்காரங்கிட்ட ஓப்பன் அப் ஆயிட்டால அதை மீன் பண்ற மாதிரி இந்த போட்டோ. அப்புறம் அவங்க அம்மாவையும் அழகா போட்டோ எடுத்து இது எங்க அம்மா, இவங்க தான் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. இவங்க அப்பாவை போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த கடல்ல போய் சிப்பி எடுப்பாங்களா, அந்த கேங் கேர்ள்ஸ் ஃபுல்லாத்தையும் போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் அந்த டால்பின் சென்டர், அந்த டால்பின் பையன், ஹீரோயின் தங்கச்சி, அப்புறம் கடைசியா ஹீரோவும் அந்த மேகங்கள்லாம் சேர்ந்த மாதிரி அழகா போட்டோ எடுத்திருப்பாங்க. இவன் தான் என்னோட லவ் அப்படிங்கிற மாதிரி. இந்த எல்லா போட்டோஸை பார்த்து அந்த ரிப்போர்ட்டரே மெய் சிலுத்துருவான். அவ்வளோ அழகா இருக்கும் இது எல்லாமே. இப்ப அந்த ரிப்போர்ட்டரு ஹீரோயினை பத்தி இந்த நல்ல விதமா இந்த எக்ஸிபிஷனை பத்தி செம்மையா ஆர்டிகல் எழுதியிருப்பான். அதை ஹீரோயின் படிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, டேய் நீ தானே எனக்கு எப்பவுமே பூ தருவேன், நான் எல்லா ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நீ தான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியும் நீ தான், உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது இது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அன்னைக்கு செகண்ட் ஹீரோ சொல்லியிருப்பாருல, அவர் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆனா அந்த பொண்ணு வேற யாரையும் லவ் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் இப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இவன் நம்மளதான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இப்பதான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. கேக்குறாங்க இவங்க, டேய் ஒருவேளை நீ என்னையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ளே செகண்ட் ஹீரோ, ஐயா ஒன்னெல்லாம் கிடையாது, நீ வேற, நீலாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், நான் ஒருவேளை நான் ரொம்ப அழகா இருக்கேன் அதனால நீ என்ன லவ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன்டா, வேற ஒண்ணும் இல்லடா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா இனிமே நானும் உன் கூட சேர்ந்து கடலுக்கு வர போறேன், உனக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எந்த அம்மா உங்க பொண்ணை வந்து காவல் கூட்டிட்டு போவா, அப்படிலாம் ஒன்னும் தேவை கிடையாது எனக்கு, நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லிடுவாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் தங்கச்சி போயிட்டு அந்த டால்பின் பையன் கிட்ட சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து, அப்படியா இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் தங்கச்சி சொல்லுவாங்க, நான் வந்து எங்க அம்மா கிட்ட குழந்தையாவே இருந்தே பழகிட்டேன், ஆனா நானும் ஒரு அம்மா தானே, ஒரு அம்மா மனநிலைமையில இருந்து நான் அதை பார்க்கல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த டால்பின் பையன், நீ ரொம்ப கியூட்டா பேசுற ஆக்சுவலா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன், நான் ஆக்சுவலா உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ என்ன ஏத்துப்பியா அப்படின்னு இவன் கேட்கறான். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இதே சமயத்துல அந்த குட்டி பாப்பாவை வந்து வீட்டுல காட்டுறாங்க. இப்ப அந்த குட்டி பாப்பா டிராயிங் பண்ணிட்டு இருக்கும். எதை அப்படின்னா, அந்த டால்பின் பையனை அவங்க அம்மா ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இது எடுத்திருக்கும், அதை வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும். இது அவங்க பாட்டியும் பாப்பாங்க. பாட்டிக்கு பார்த்து கேட்பாங்க, நீ எதுக்கு இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு. அதுக்கு சொல்ல தெரியல, எங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, நான் போட்டோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்ப இங்க ஹீரோயின் அக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவன் அந்த லாட்ஜ்ல ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குமா, அதை பார்த்து பயந்துட்டு கார்ல நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ஹீரோயின் அக்காவை கூப்பிட்டோன்னே அவன் அவங்கள பாக்குறதுக்காக போயிடுவான். ஹீரோயின் அக்கா சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஊர்ல பார்த்தப்பே எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன், பாரு கடைசியில் இங்க தான் வந்து நிக்குது, இதெல்லாம் விட்டு தள்ளிடு ஓகேவா, இப்போ உன் கம்பெனியை பாத்துக்கோ, இந்த மாதிரி நீ ஏழையெல்லாம் இருக்க தேவையில்ல, நீ போய் பணக்கார லைஃபை வாழ ஆரம்பி, எனக்காக நீ அதை வேணான்னு சொல்லாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாயிரான். எப்ப பார்த்தாலும் எனக்கு எது நல்லதுங்கிறத மட்டும் நீ யோசிக்காத, எனக்கு எது பிடிக்குங்கிறத நீ யோசி, நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா இத்தனை நாளா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண இந்த 4 வருஷமா அப்படின்னு இவன் சொல்றான். அப்புறம் இவங்க 2 பேருமே பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அக்கா ஒரு கட்டத்துல உண்மையை சொல்றாங்க, நானும் உன்னை லவ் பண்றேன், ஆனா நான் உன்னை லவ் பண்ண கூடாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம 2 பேரும் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட இவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆறான். அப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயின் அக்கா சொல்றாங்க, டேய் நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி, நீ ஃபர்ஸ்ட் போன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோயின் அக்கா இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒன்னா படுத்திருப்பாங்க. நேத்து நைட் இவங்களுக்குள்ள சம்திங் ஆயிருக்கும் போல. இதெல்லாம் நினைச்சு அந்த அக்கா செம்ம காண்டாயிடுவாங்க. டேய் நான் எதுக்குடா இங்க வந்து, நீ எதுக்குடா இங்க வந்து சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்க. இப்ப நேத்து நைட் என்ன நடந்துச்சுங்கறத காட்டுறாங்க. ஹீரோயின் அக்கா இவனை போக சொல்லிருப்பாங்களா, அப்புறம் இரு நானே உன்னை வீட்டுல வந்து டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி இருக்கு, நான் காரை தூக்கிக்கிறேன் அப்படிமா. என்னன்னா பெரிய கரப்பாம்பூச்சி, நான் போய் பிடிக்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போவாங்க. கரப்பாம்பூச்சி பிடிக்க போன இடத்துல இவன் அவங்க பொண்டாட்டியை போய் பிடிச்சிருவான். ஹீரோயின் அக்கா சொல்றாங்க, என் மைண்ட் இப்போ வேலை செய்யல, நான் கிளம்புற வீட்டுக்குங்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நேத்து ராத்திரி நம்ம நடந்தது என்ன, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், இன்னுமே நீ எல்லாத்தையும் தூக்கி போடு, எங்க வீட்டெல்லாம் தூக்கி போடு, நானும் அவங்களை தூக்கி போட்டேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணா என்ன அப்படின்னு இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்றான். அப்படியே இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு வீட்டுல இருக்காரு. ஒரு சைடு வந்து அவருக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசையா இருக்கு, இன்னொரு சைடு ஹீரோயின் நினைக்கிறாரு, இப்பதான் நம்ம அவங்க கூட சேர்ந்திருக்கோம், பேசாம நம்ம ஹீரோயின் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கனவை வந்து தூக்கி போட முடிவு பண்றாரு. அதே டைம்ல எங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி அவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த வாட்டி, ஆனா அவன் போக மாட்டேங்கிறான், ஏனே தெரியல, நான் இருந்தா கண்டிப்பா போவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களும் சிட்டிக்கு போயிட்டு தான் திரும்பி வந்திருப்பாங்க இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும். இவங்க சொல்றாங்க, நாங்க மறுபடியும் இப்ப சிட்டிக்கே வர போறோம். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலையில அவங்க பொருளா எடுத்து வச்சிருப்பாங்களா, அப்ப ஹீரோவோட அந்த சுவிட்சர்லாந்து ஃபார்ம் வந்து ஒரு கசக்கி போட்டிருப்பாரு, அதை ஹீரோயின் வந்து எடுத்துருவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவா நம்ம 2 பேரும் பேசலாம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வராரு. ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில, ஏன்னா எதுக்காக, என் கனவுக்காக தான், அவன் கூட இல்ல வருத்தமா தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் நான் என் கனவு கூடயாவது இருந்தேங்க, ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து என் கூட எப்பவுமே இருந்துச்சு, நீ ஏன் உன் கனவு ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ கொஞ்ச நாள் போய் அங்க ஒர்க் பண்ணா என்ன, உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, ஏன் போனா என்னன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ வந்து, இல்ல நம்ம இப்பதான் சேர்ந்துருக்கோம், இது தேவையே இல்ல, இதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா போற, நீ போயே ஆறன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் போறேன்னு சொல்றாரு. இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறாங்க.
இவங்க எல்லாருமே சிட்டிக்கே வந்திருப்பாங்க வேலை பார்க்கறதுக்காக மறுபடியுமா. பார்த்தா இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிடுறான் போல. இப்போ அதுங்க ரெண்டும் லவர்ஸா இருக்குதுங்க. இவங்களாம் கேட்கறாங்க, எப்படிதான் இவனை லவ் பண்ண நீ, இவன் தான் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆக்சுவலா அவர் ப்ரொபோஸ் பண்ண மாதிரி அவர் பேசவே இல்லை, பூ மட்டும் வச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு. பேச வந்தாரு, நான் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. நான் தான் சொன்னேன், சரி மெசேஜாவது அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன்னு. மெசேஜ்ல ப்ரொபோஸ் பண்ண ஒரே ஜீவன் இவர் தான். 6 மாசம் ஸ்டார்டிங்ல நாங்க மெசேஜ்ல மட்டும் தான் பேசிக்கிட்டோமே, பக்கத்துல இருந்தா கூட. அந்த அளவுக்கு மோசம் இவர், இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஹீரோயின் தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்க அந்த கிராமத்திலே அவங்க அம்மா கூட தங்கிடுறாங்க. ஏன்னா இவங்க இப்ப அந்த கடல் வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இந்த அக்கா எக்ஸசைஸ் பண்ணிருக்கான் தெரியுமா, அவன் அவங்க அப்பா கிட்ட இருந்து முழுசா வெளியே வந்துடுறான். அவன் தனியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அக்காக்கும் அதே மாதிரி அவங்க வேலை திருப்பி கிடைச்சிருது, அந்த ஏரோஸ்டஸ்ட் வேலை. இவங்க 2 பேரும் இப்படியே ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அதே வாழ்க்கை, டெய்லி போட்டோ ஷூட் எடுக்கிறது, பெரிய பெரிய ஹீரோயின் இதே மாதிரி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்தா கிறிஸ்மஸ், ஆனா அவங்க கூட செலிப்ரேட் பண்ண ஹீரோவே இருக்க மாட்டாரு. இவங்களும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா ஹீரோ எடுக்கவே மாட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப சேடாவே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் குப்பையை கொட்டுறதுக்காக வீட்ல இருந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, ஏன்னா ஹீரோ இல்லாம ரொம்ப அவங்களுக்கு வாழ்க்கையே தனிமையா இருக்குது. அப்படியே இவங்க ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி எதுக்கு பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்த ஹீரோயின் அப்படியே ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பாங்க. 2 வருஷம் அப்புறம் இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி மீட் பண்றாங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, ஹீரோக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்களோட வேலை, அப்புறம் அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இப்போ இங்க ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சான், அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஒரு பெரிய இந்த காமிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் ஆயிடுறான். ஹீரோ இப்ப அந்த சிட்டியோட வானிலை ஆய்வு மையத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அங்கேயும் இவர் விடாம மத்தவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு வெயில் அடிக்கும், நான் சொன்னா கேளுங்கடான்னு. இதை பார்த்து அந்த ஊர்ல இருப்பாங்கல்ல அந்த ஹெட் வந்து சிரிப்பாரு. ஹீரோ அப்பா பார்த்தா அவர் வீட்டுக்கு போறதே கிடையாது, ஃபுல்லா ஹீரோயின் வீட்லயே தான் தங்கிடுறாரு, இங்கேயே தான் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தான் இருக்கிறது. இப்ப ஹீரோயின் தங்கச்சியும் அவங்க அம்மா கூட சேர்ந்து கடலுக்கு போறாங்க. அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது யாரு பாத்தீங்கன்னா இந்த டால்பின் பையனும் அந்த குட்டி பாப்பாவும் தான். அப்படி இவங்க எல்லாம் ஒரு குடும்பமா ஆயிடுறாங்க. இப்படியே இந்த எபிசோட் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஹாப்பி எண்டிங்கா ஆகி முடியுது. மேரி மை ஹஸ்பண்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. மீதி இருக்க எபிசோட்ஸ்லாம் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ல கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் ரெகுலரா. அதெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, பை.